ஆக்சுவலி பார்த்தா நம்ம அந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிற பெண்களுக்காகன்னு முன்னேற்றத்துக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் வில்லேஜில் இருக்கிற பெண்கள் அந்த அமைப்புகளை தேடி போகிறதுக்கு தான் வழி இல்லை. இன்னமும் கிராமப்புறங்களில் வந்து வளரவே முடியாத அளவுக்கு சொசைட்டி பேக்ரவுண்ட்ஸ் உள்ள பெண்கள் வந்து இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம வந்து ஏதாவது தொழில் தொடங்கணும், இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ணணும். தொழில் தொடங்கணுன்றது கூட எண்ணமாக இருக்காது அவங்களுக்கு, ஏதாவது ஒரு வேலை பண்ணணும். ஃபெமினிசம் அப்படின்னால எனக்கான சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்க, எங்களுக்கு ஈக்குவலிசம் வேணும், நாங்களும் ஆண்களும் மிக சமம் தான் அப்படின்ற ஒரு பெரிய டாக் தான் இன்றைக்கி சொசைட்டியில் பெரிய அளவில் பேசப்படுது. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. பாரம்பரியமாக பெண்கள் அடிமைத்தனத்தை இன்ன வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கிறதே பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் சொல்லிட்டாங்க, அதை இன்ன வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம தான். அதை உடச்சி எரிஞ்சு இல்லை இதுக்கு நம்ம படிப்பு, நமக்கு கொடுத்துருக்கிற அறிவு, அதை பயன்படுத்தி நம்ம வந்து இதுக்கு தான், இந்த கலாச்சாரன்றது இதுக்காக தான் உருவாக்கப்பட்டது, இதோட பாரம்பரியம்ன்றது இதுக்காக தான் உருவாக்கப்பட்டதுன்னு எப்போ நம்ம தெரிஞ்சு வெளியில் வரமோ அன்றைக்கி பெண் சுதந்திரம் நம்மளை விட மேலே இருக்கும். இப்போ வரைக்குமே பெண்கள் வந்து சில பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. கிடைக்காததுக்கு பெண்கள் தான் காரணம்னு 1948 பெரியார் ஒரு பெண்களுக்காக, பெண் சுதந்திரத்துக்காக ஒரு போராட்டம் நடத்தினார். அதில் பெண்களை பார்த்து அவர் ஒரு கொஷின் கேட்டிருப்பார், இன்னும் ஏன் அடிமையாக இருக்க விருப்பப்படுறீங்க? இந்த கேள்வி இன்றைக்கும் எல்லாரை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கணும். சொசைட்டியில் இன்றைக்கி பெண்கள் வந்து வேலைக்கு போக ஆசைப்படுறாங்க. எதுக்காக? சாதிக்கணும் தானே. அப்போ அந்த சாதனையில் வர வெற்றி தோல்விகளை சமாளிக்கிறதுக்கும், அந்த சாதனைக்காக ஏற்படுற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தான் துணிவு வேணும். ஸோ இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு பயம், சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது தொழில் முனைவோர் பியூலா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ வந்து சிட்டியில் இருக்க பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஸோ அவங்கள வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதே வில்லேஜில் இருக்க பெண்கள் வந்து அவங்க முன்னேறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஆக்சுவலி பார்த்தா நம்ம அந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிற பெண்களுக்காகன்னு முன்னேற்றத்துக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் வில்லேஜில் இருக்கிற பெண்கள் அந்த அமைப்புகளை தேடி போகிறதுக்கு தான் வழி இல்லை. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நீங்கள் கேட்குற மாதிரி சிட்டியில் இருக்கிற பெண்கள் எப்படி தொழில் தொடங்கலாம், இல்லை என்னென்ன வேலை இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன இருக்குது, இல்லை வீட்டில் இருந்து எப்படி தொழில் தொடங்குறது, இப்படி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம் இல்லை எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து நீங்கள் வீட்டில் இருந்து என்ன பண்ண முடியும், இல்லை நீங்கள் லைஃப் கோச் கொடுக்கணுமா, இல்லை கவுன்சிலிங் போகணுமா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ட்ரைனிங் எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இன்னமும் கிராமப்புறங்களில் வந்து வளரவே முடியாத அளவுக்கு சொசைட்டி பேக்ரவுண்ட்ஸ் உள்ள பெண்கள் வந்து இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம வந்து ஏதாவது தொழில் தொடங்கணும், இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ணணும். தொழில் தொடங்கணுன்றது கூட எண்ணமாக இருக்காது அவங்களுக்கு, ஏதாவது ஒரு வேலை பண்ணணும், வேலை பார்த்து வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அதுக்கு அவங்களுக்கு எண்ணம் இருக்கிற தவிர அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதுக்கும் அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றதை தெரியப்படுத்துறதுக்கு கூட இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கிடைக்கல. டிவி இருக்குது, டிவியில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சீரியல் பார்ப்போம், மூவிஸ் பார்ப்போம், அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம், அவ்வளோதான். மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பார்ப்பாங்க? சீரியல் பார்ப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம ஃபோன் கையில் வச்சுருக்கோம். அந்த ஃபோனில் இருந்து சிட்டியில் இருக்கிறவங்க, டவுனில் இருக்கிறவங்க, இவங்களால எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும். இதே விஷயத்த வில்லேஜில் இருக்கிறவங்களால தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா, நிறைய அமைப்புகள் வந்து இன்றைக்கி உருவாகிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈவன் நம்ம கவர்மெண்ட்டுமே சரி என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு வீடாக போகிறாங்க, தெருவாக போகிறாங்க, போய் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு மூலயமா பெண்களை போய் ரீச் பண்ணுறாங்க. எப்படி ரீச் பண்ணுறாங்கன்னா, டெய்லரிங் கற்றுக்குறீங்களா, இல்லை ஏதாவது அழகு கலை பயிற்சி கற்றுக்குறீங்களா, இல்லை தோட்டக்கலை பயிற்சி ஏதாவது கற்றுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு அமைப்புகள் வந்து நேரடியாக போய் பேசுகிறாங்க. அப்படி பேசினாலும் இன்றைக்கி இருக்கிற ஸ்கேம் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால வெளியில் வர்றதுக்கு பெண்கள் வந்து பயப்படுறாங்க. இலக்கியா, ஃபெமினிசம் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலி ஃபெமினிசம் அப்படின்னா நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே ஃபெமினிசம் அப்படின்னால எனக்கான சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்க, எங்களுக்கு ஈக்குவலிசம் வேணும், நாங்களும் ஆண்களும் சமம் தான் அப்படின்ற ஒரு பெரிய டாக் தான் இன்றைக்கி சொசைட்டியில் பெரிய அளவில் பேசப்படுது.
ஆனால் இது வந்து அப்படி இல்லை. எங்கேயும் வந்து நம்ம வந்து ஈக்குவல் இல்லை, நான் ஆண்களை விட குறைச்சலும் இல்லை மேலேயும் இல்லை. இன்னும் ரொம்ப ஒரு இதுவாக சொல்லணும்னா இது ஆக்சுவலி பெரியாரோட ஒரு கருத்து இருக்குது. அதை இதுக்கு ஈக்குவலாக நான் கொண்டு வரலாம். எப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார், எவனும் எனக்கு மேலானவன் அல்ல, எந்த மனிதனும் எனக்கு கீழானவன் அல்ல. இது சொல்ல கேட்கும் போது நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இதோட ஆழமும் அழுத்தமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். எந்த மனிதனும் எனக்கு மேலானவன் அல்ல, எவனும் எனக்கு கீழானவன் அல்ல. இந்த சொல்லும் போதே அவரோட கருத்தில் நீங்கள் பாருங்கள், மனிதன் அந்த மனிதன் போது அவர் மேலே வைக்கிறார், எனக்கு கீழே இல்லை அப்படின்னு மேலே வைக்கிறாரு. யாரெல்லாம் நமக்கு மேலேன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கீழே வைக்கிறாரு எவனும். அந்த வார்த்தையிலேயே அவரோட வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஆக்சுவலி உண்மை. பெண்கள் ஆண்கள்ன்ற வேறுபாடெல்லாம் இங்கே இல்லை. இது ஆக்சுவலி கொண்டு வந்தது வந்து ஆண்கள் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை பாரம்பரியப்படுத்துறது பெண்கள் தான். இன்னைக்கு ஆண்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, புராணங்கள்ல இருந்திருக்கலாம், இல்லை அரசுல வந்து கட்டுப்பாடுகள், ஆட்சி முறையில் கட்டுப்பாடுகள், இப்படி நிறைய இருந்திருக்கலாம் அதெல்லாம் அந்த காலத்தில். ஆனால் அதை பாரம்பரியமாக ஆக்கிட்டு வந்தது நம்ம பெண்கள் தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு இப்போ விநாயகர் சதுர்த்தி போச்சு, அதுக்கு ஒரு பூஜை புனஸ்காரம்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது நமக்கு. பாரம்பரியமா இன்னைக்கு இதை செய்தாகணும், இன்னைக்கு இத்தனை வெரைட்டி செய்யணும், இன்னைக்கு கொழுக்கட்டை செய்யணும், வடை செய்யணும், பாயாசம் செய்யணும், அதை படைக்கணும். ஏன் படைக்கணும்? அதுக்கு மீனிங் என்ன யாருக்காவது தெரியுமா? ஆனா இது பாரம்பரியமா கொண்டு வந்துட்டீங்க. பாரம்பரியமா பெண்கள் அடிமைத்தனத்தை இன்ன வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கிறது பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் சொல்லிட்டாங்க, அதை இன்ன வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம தான். அதை உடச்சி எரிஞ்சு இல்லை இதுக்கு நம்ம படிப்பு, நமக்கு கொடுத்துருக்கிற அறிவு, அதை பயன்படுத்தி நம்ம வந்து இதுக்கு தான், இந்த கலாச்சாரன்றது இதுக்காக தான் உருவாக்கப்பட்டது, இதோட பாரம்பரியம்ன்றது இதுக்காக தான் உருவாக்கப்பட்டதுன்னு எப்போ நம்ம தெரிஞ்சு வெளியில் வரோமோ அன்னைக்கு பெண் சுதந்திரம் நம்மளை விட மேலே இருக்கும். அப்போ இப்போ வரைக்குமே பெண்கள் வந்து சில பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க? கிடைக்கல, கிடைக்காததுக்கு பெண்கள் தான் காரணம்னு. பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்காம இருக்கிறதுக்கு பெண்கள் தான் காரணம். ஓகே, இந்தியாவில் வந்து பெண் சுதந்திரம் வந்து பெரியார் காலத்தில் தொடங்கி அது ரொம்ப வழியாக நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்கும்? அதை பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ அதை தான் சொன்னேன் நான். ஆக்சுவலி 1948 பெரியார் ஒரு பெண்களுக்காக, பெண் சுதந்திரத்துக்காக ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினார். அதில் பெண்களை பார்த்து அவர் ஒரு கொஷின் கேட்டிருப்பார், இன்னும் ஏன் அடிமையாக இருக்க விருப்பப்படுறீங்க? இந்த கேள்வி இன்னைக்கும் எல்லாரும் எல்லாரை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஏன் அடிமையாக இருக்க விருப்பப்படுறீங்க? மேக்சிமம் நான் சொல்கிறேன், பெண்கள் வெளியில் வராததுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பயம், செக்யூரிட்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை. கரெக்டாக? ஏன் பாதுகாப்பு வேணும்னு நீங்கள் போய் ஆண்கள்கிட்ட கேட்குறீங்க? நம்மளுக்கு நம்ம தான் பாதுகாப்பு. இப்போ எந்த ஆணுமே வந்து யார்கிட்டையும் வந்து ஃபைட் பண்ணுறது இல்லைம்மா. எந்த ஆண்களும் வந்து யார்கிட்டையும் போய் எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இது வேணும்னு ஃபைட் பண்ணுறது இல்லை. பட் நம்ம இன்னமும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சுதந்திரத்துக்காக நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். சுதந்திரம் ஆல்ரெடி நம்ம கையில் தான் இருக்குது. அதனால தான் பெரியார் அன்னைக்கு கேட்டார், ஏன் சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கீங்கன்னு, ஏன் இன்னும் அடிமையான வாழ்க்கையை வாழ விருப்பப்படுறீங்கன்னு. இன்னும் சுதந்திரத்துக்காக நாங்கள் போராடுறோம்னு வார்த்தையில் சொல்லிட்டு வாழ்க்கையில் நம்ம அடிமையாக தான் இருக்கோம். அது என்னைக்கு வெளியில் தெரிய வருதோ, அதுக்கான விளக்கம் என்னைக்கு புரியுதோ, அன்னைக்கு பெண் சுதந்திரம் ரொம்ப மேலோங்கி இருக்கும். ஸோ இப்போ பெண் சுதந்திரத்தை பற்றி நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்க. ஆனால் சில முரட்டுத்தனமான மனிதர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பெண்ணோட ஆபாசமும் அவரோட கவர்ச்சியும் அவருடைய கழுத்துக்கு கீழே இருக்க பகுதியை தான் மையப்படுத்தி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கருத்து? இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ ஒரு பெண் வெளியில் வரணும், ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க, இல்லை ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம், தனித்து எங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, பெண்கள் மேலே அதிகப்படியான குற்றச்சாட்டு என்னவா இருக்கும்? பெண்களை தாக்குறதுக்கும், பெண்களை வந்து கொச்சப்படுத்துறதுக்கும், பெண்களை வீக் ஆக்குறதுக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயம் என்னவா இருக்கும்? எவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு போகிறா வெளியில், எங்கே போகிறா, கேரக்டரை வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணுறது, கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணுறது தான். இவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு புரியுது, இப்போ சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே புரியுது ஒரு பெண்ணை ஈஸியாக வீக் ஆக்கிட முடியும்னு சொல்லி. நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஓகே, என்னோட ட்ரெஸ் நீட்டாக இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது,
நான் நீட்டாக தான் இருக்கேன், என்னை பார்க்கும்போது எனக்கு என்னோட கண்ணாடியில் நான் பார்க்கும்போது நான் தப்பாக தெரியல. பார்க்குற உங்களோட பார்வை தான் தப்பாக இருக்குது. அப்போ அந்த பார்வைக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியாது. எந்த பெண்களும் விளக்கம் கொடுக்க வேண்டாம். ஒருத்தரோட பார்வை வேற வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் பார்வை தாய்மையாக இருக்கலாம், ஒருத்தரோட பார்வை வேற மாதிரி இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் தாய்மையானதுக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது, வேற மாதிரி இருக்கிறதுக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது. ஸோ எல்லாரோட மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து சொசைட்டியில் எல்லாரும் சொல்கிறாங்க, ட்ரெஸ் வந்து கொஞ்சம் விலகுது, ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது நாங்கள் ஆபாசமாக எங்களுக்கு வந்து ஈர்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக நீயா நானா ஒரு பேட்டியில் கூட ஒரு பொண்ணு ஒரு டாக் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சரியான ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பேண்ட் போட்டிருக்கீங்க, அந்த பேண்ட்டில் வந்து உங்களோட கால் லைன்ஸ் எனக்கு தெரியுது, அது எனக்கு ஆபாசத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ரியாலிட்டி. பெண்களுக்கு வந்து அது தெரியும். பெண்களுக்கு அதாவது ஆண்களுக்கு எப்படி கண் இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கு கண் இருக்குது. ஆண்களுக்கு எப்படி உணர்வுகள் இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கு உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகளை வேறுபடுத்தி காட்டுறது தான் இந்த இடத்துல வேற. ஓகே, அதை சரியான விதத்தில் எடுத்துகிட்டு போயிடணும். நம்ம ஆண்கள் தப்பாக பார்க்குறாங்கன்றதுக்காக நம்மளும் வீக் ஆகிடக்கூடாது. ஆண்கள் தப்பாக பார்க்குறாங்கன்றதுக்காக ஆண்களை தப்பு சொல்லிட்டு அதையே குறையா சொல்லி எடுத்துகிட்டு போகவும் கூடாது. வாட் இஸ் வாட், இவ்வளோதான் அப்படின்னு நம்ம மூவ் பண்ணி போயிடுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு தாய், இப்போது என்னுடைய பட்சத்தில் பார்க்கும்போது நான் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது தப்பாக தெரியல, ஸோ அதனால் நான் இப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதுவே வந்து இந்த சொசைட்டியில் உங்கள் பெண் வளர்றாங்க, கொஞ்சம் இளம் பெண்ணாக மாறுறாங்க, அவங்க வந்து எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் வராதா? கட்டாயமாக ரெஸ்ட்ரிக்ஷன் என் அம்மா கிட்டேருந்து எனக்கு வந்தது. ஓகே, அதே மாதிரி என் கிட்டேருந்து என் பொண்ணுக்கும் வரும். பட் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே போகுது. அப்போது இப்போ நீங்கள் பேசுகிற ஃபெமினிசம் அதில் வருமா? கட்டாயமாக வராது. என் பொண்ணோட தாட்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். அன்றைக்கி ஃபெமினிசம் இப்போ நான் சொல்கிறேன்ல, நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன், எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நீங்களாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ஃபெமினிசம் பற்றி பேசுகிறத தாண்டி நாங்கள் சொசைட்டியில் ஃப்ரீடமாக வாழ ஆரம்பிக்கிறோன்னு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் இயர் கரெக்டாக. ஸோ அதனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும்போது பிள்ளைங்க அதை தாண்டி இருப்பாங்க. ஃபெமினிசம் பற்றி பேசாமல் ஃபெமினிசத்துக்கான உண்மையான ஆழம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அன்றைக்கி என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் உடச்சிரிஞ்சிட்டு போகிறதுக்கான தைரியம் இன்றைக்கே பெண்களுக்கு இருக்கும் போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போது வந்து என் ஃபேமிலியை வந்து நான் ஃபினான்ஷியல் லெவலாகவும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து பணயமாக வச்சு ஒர்க் போகிற பொண்ணுங்களும் இருக்காங்க. ஸோ ஒர்க் போகிறது வந்து என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ நான் ஒர்க் போகிறேன், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் போகிற இண்டிபெண்ட் உமனும் இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இவங்க மேலே வந்து சில சாயங்கள் பூசப்படுது நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இது மாதிரி அவங்க வந்து கேரக்டரை அசஸ் பண்ணுவாங்க. நீ வந்து இந்த டைத்துக்கு போகிற, இந்த டைத்துக்கு வர, ஓவர் மேக்கப் பண்ணிட்டு போகிற, அங்கே யார் ஒன்று கேப் பிக்கப் பண்ணிட்டு போனாலே யார் கூட டெய்லி பிக்கப் பண்ணி ட்ராப் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சொசைட்டி இது. ஸோ அது மாதிரி கேட்குற பர்சனுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னா? சரியான கேள்வி இல்லைக்கா. ஆனால் இதில் வந்து ஒரு திருத்தம் இருக்குது. என்னென்னா, சொசைட்டியில் இன்றைக்கி பெண்கள் வந்து வேலைக்கு போக ஆசைப்படுறாங்க. எதுக்காக? சாதிக்கணும்னு தானே. அப்போ அந்த சாதனையில் வர வெற்றி தோல்விகளை சமாளிக்கிறதுக்கும் அந்த சாதனைக்காக ஏற்படுற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தான் துணிவு வேணும். சரியா? ஸோ இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு பயம், நம்ம பொண்ணு போய் வெளியில் போய் ஏதாவது கஷ்டப்பட்டுருவாங்களோ, ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி சொசைட்டி அப்படி இருக்குது. நிறைய எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பெரிய கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி இடத்துல போகிற இடத்துல தப்பு எதாவது நடந்துருமான்ற பயம் அம்மாக்குக்கும் அப்பாவுக்கும் இருக்கலாம். ஃபேமிலி சரௌண்டிங்கில் இந்த பொண்ணு மட்டும் எப்படி, நம்மலாம் இப்படியே இருக்கும், இந்த பொண்ணு மட்டும் மேலே வராலே அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கும் இந்த மாதிரியான தடைகளுக்கும் அதை உடச்சி எறிஞ்சு வெளியில் வந்து சமாளிக்கிறதுக்கு பேர் தான் சாதனை. ஸோ இன்றைக்கி இருக்கிற பெண்கள் வந்து வெளியில் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் ஃபேஸ் பண்ணாலும் ஃபேமிலியில் அங்கீகாரம் கிடைக்கிறதே இல்லை. என்ன மாதிரியான வெளியில் வந்து அவார்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, ஃபேமிலியில் அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு அதுக்காக நம்ம இது இப்படி கிடைக்கலையே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அம்மா இதை ஃபீல் பண்ணுறாங்களோ, இல்லை மாமியார் இதை சொல்லிட்டாங்களோ, இல்லை வீட்டில் கூட பிறந்தவங்க இதெல்லாம் பேசிட்டாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தோன்னா இன்றைக்கி பெண்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ எல்லாத்தையும் கேட்டுக்கணும். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். சாதனையை நோக்கி மட்டுமே போகணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ சுற்றி இருக்கவங்களோட கருத்தை இப்படி வாங்கி அப்படி போட்டு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, ஓகேங்களா? உங்கள் சைடில் இருந்து ஒரு பெண்ணோட எம்பவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா? கட்டாயமாக இருக்குது.
இப்போது நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ரியா என்டர்பிரைசஸ்ன்ற ஒரு கம்பெனி, கார்மெண்ட்ஸ் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் எனக்கு பிஸ்னஸ்க்கான எந்த ஐடியாஸும் தெரியாது. அதுக்கு என்ன பேக்ரவுண்டு, என்னென்ன வேணும், தேவைப்படும், எதுவுமே எனக்கு தெரியாது. கைட் பண்ண ஆள் இல்லை. ஒன்று நான் கற்றுக்கிட்டு தான் போராடி தான் மேலே வந்து இன்றைக்கி கம்பெனியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஒரு தோணுச்சு, என்ன மாதிரி ஆசைப்படுற பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கனவுகளுக்காக ஓடணும்னு நினைக்கிற பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நான் வழிகாட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இன்றைக்கி என் கம்பெனியில் கிராமப்புற பெண்களுக்காக, பர்டிகுலரி கிராமப்புற பெண்களுக்காக வீட்டில் இருந்தே ஒரு மாதம் வந்து ஒரு 15,000 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்காக ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அது எதுவுமே இலவசமாக நம்ம கொண்டு வந்தோம்னா அது கண்டிப்பாக ஃப்ரீ ஒன்று அப்படின்ட்டு போயிடுவாங்க, உதாசனமாயிடும். ஸோ அதுக்கு மினிமமாக ஒரு சார்ஜ் பண்ணி ஒரு 1,000 ருபீஸ் இருந்தால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்து அது மூலயமா பெண்களுக்கு உதவி பண்ணுறோம். இப்போ வீட்டில் ஒரு மிஷின் இருந்தால் போதும். எங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் யூனிட், கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற யூனிட் தான். ஸோ நாங்கள் வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் நீங்கள் டெய்லர் மிஷின் இருக்கும். எல்லா பெண்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு புடவை ஓரடிக்கவாது தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன அளவுக்கு வேலை தெரியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வேலை கொடுத்து அவங்கள மாதம் ஒரு 20,000 ரூபாய், அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை ட்ரைனிங் மாதிரி கொடுத்து நாங்களே ப்ரொடக்ஷனும் கொடுத்து அவங்க தைக்கிற பொருளை நாங்களே வாங்கிக்கவும் செய்கிறோம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஈஸி, வீட்டில் இருந்து வேலை மட்டும் செஞ்சு கொடுத்துட்ருக்கலாம். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துடும். ஓகே, சப்போஸ் இப்போ எனக்கு ஸ்டிச்சிங் பற்றி எந்த நாலேஜுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கும் ட்ரைனிங் பண்ணி நீங்கள் ஒர்க் கொடுப்பீங்க? ஆமாம், ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 3 days ட்ரைனிங் தான். அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எப்படின்னா எப்படி ஒரு துணி எப்படி தைக்கிறது, ஏன்னா ஒரு மாடல் இருக்கும், வேறு மாடல் இருக்கும். ஆல் டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் நாங்கள் செய்கிறோம். தென் வந்து ஃபயர் ஒர்க்கர்ஸ் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வரும், சேஃப்டி ஒர்க்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியாது இல்லையா? ஸோ ஒரு 3 days ட்ரைனிங் கொடுத்து எப்படி தைக்கணும், என்ன மாதிரி ப்ராடக்ட் அவங்களால தைக்க முடியுன்றது எங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இவங்களுக்கு வேலை தெரியுமா தெரியாதான், அந்த மாதிரி ஒரு 3 days ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி எவ்ரிடே அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஒரு நாள் கூட 365 days அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஒரு நாள் கூட ஒர்க் இல்லை அப்படின்ற அளவுக்கு இல்லை. இப்போ வரைக்கும் உங்கள் ஃபேக்ட்ரியில் எத்தனை பேர் அது மாதிரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க? இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஆக்சுவலி அந்த ஸ்கீம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 30 பேர் வந்து வெளியிலேருந்து வந்து வீடுங்களுக்கு எடுத்துகிட்டு போய் தைக்கிறாங்க. ஓகே, மிஷின் வந்து கொடுத்துருவீங்களா? மிஷின் அவங்க கிட்ட இருக்கும். வீட்டில் ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதும். அதில் இப்போ நம்ம ஒரு டாப் போட்டுட்ருக்கோம், இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸில் வந்து எல்லா ஃபுல் ஃபினிஷிங்கும் அவங்களால பண்ண முடியாது. இது ஓரம் அடிக்கிறது மட்டும்தான் என்னால் பண்ண தெரியும், எனக்கு வேறு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பீஸ் மட்டுமே கொடுத்து இதை மட்டும் ஓரம் அடிக்க சொல்லி கொடுத்து வாங்குவோம். ஸோ அவங்களாலையும் வேலை செய்ய முடியும். எனக்கு சுடிதார் ப்ளவுஸ் தைக்க தெரியாது, ஆனால் நான் சாரி ஓரம் அடிப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஓரம் அடிக்கிறதுக்கான என்ன மெட்டீரியல் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுத்து வாங்குவோம். டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டிச்சிங் அடிக்கிறது, ஓரம் அடிக்கிறது, இது மாதிரி சொல்லி நீங்கள் ஒர்க் ஆஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. சப்போஸ் டைலரிங் தெரியல, ஸோ அதர்வைஸ் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்களா? டெய்லரிங் தெரியாதவங்களுக்கும் நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். எப்படின்னா, இப்போது எங்களால் மினிமம் வந்து வீட்டில் இருந்து இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்கிறவங்களுக்கு நாங்களே டெய்லரிங் சொல்லித்தரோம். டெய்லரிங் ஒரு 3 month கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி நாங்களே டெய்லரிங் சொல்லி கொடுத்து அவங்களே அதுக்கப்புறம்லேருந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இந்த டெய்லரிங் சொல்லித்தர டைம்லேயே வந்து அவங்க எங்களோட ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்போம். அண்ட் தென் வந்து அவங்க எங்ககிட்ட ஒர்க் பண்ணது ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்க மந்த்லி ஏர்ன் பண்ணிக்குவாங்க. டெய்லரிங் மட்டும்தான் அப்படின்னு கேள்வி இங்கே இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து டெய்லரிங் இல்லை, வேறு எதுவுமே நாங்கள் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் ஃப்ரான்ச்சைசி சப்ளை பண்ணுறோம், ஃப்ரான்ச்சைசி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம். ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லா ஹெல்ப்பும், ட்ரைனிங், ப்ரொடக்ஷன், ப்ராடக்ட் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். மிஷினரிஸ்லேருந்து எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். ஸோ ஃப்ரான்ச்சைசிக்குன்னு தனி டீட்டெயில்ஸ் இருக்குது. அவங்க வந்து எங்களை வந்து மீட் பண்ணி பேசினாங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சரி, ஓகே, டெய்லரிங் இல்லை, இந்த மிஷினரிஸே வேண்டாம், இந்த ஃபீல்டே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேறு என்ன அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியும்? வீட்டில் இருந்தே என்னால் ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இல்லை ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் ரெடி பண்ணி தர முடியுமோ அந்த வசதி நாங்கள் பண்ணித்தரோம். அதுக்கு எப்போவுமே நாங்கள் ஹெல்ப்பாக இருக்கோம். தங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிகவும் நன்றி. ரொம்ப நன்றி.